இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கு, ஒரு ஹோட்டல கூட காணுமே. சரி, அந்த ஆட்டோக்காரங்கிட்ட போய் கேட்போம். இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கு, ஒரு டிஃபன் கடை கூட இல்லையா? பஸ் ஸ்டாண்டு பெருசு தானே, ஆனா அங்க டிஃபன் கடை தான் கிடையாது. அடுத்த ஸ்டாப்புக்கு தான் போகணும். அந்த ஆட்டோல போலாமா? ஆட்டோல தான் போகணுமாண்ணா? ஆட்டோக்கு எவ்வளோண்ணா? பசிக்கு சாப்பிட போற ஆளு 100 ரூபா மட்டும் கொடுங்க, வாங்க. குடிமகனே, பெருங்குடிமகனே. ஐயா சொல்லுங்க. ஆட்டோ வருமா? ஆட்டோ எங்க போகணும்? என்ன போகணுமா? ஒயின் ஷாப் போனோம். ஒயின் ஷாப் போனா 200 ரூபா ஆகும். போக வர வண்டியில ஏறையில பண் பண்ணாம 200 ரூபா கொடுத்து வரணும். சரி வாங்கிக்கோ. பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு இறக்கி விடணும் அண்ணா. ஓகேவா? வரலாம், போங்க. குடிமகனே, பெருங்குடிமகனே. 1 hour later. ஃபுல்லா லோக்கல் பஸ்ஸா தான் வருது. திருநெல்வேலி பஸ் வரல. 3 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்டோக்காரங்கிட்ட கேட்போம். திருநெல்வேலி பஸ் வருமா வராதானே? 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே. எனக்கு விவரம் தெரிஞ்சு திருநெல்வேலின்னு சொல்லி போர்டு வச்சு ஒரு பஸ்ஸை கூட பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். கரெக்டா தான் போகணுமாப்பா? சரி வாங்க, டைம் ஆச்சு, எடுங்கண்ணே, வண்டி எடுங்கண்ணே. இந்த 3 இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், நம்மளுக்கு இந்த பொழப்பு கிடையாது போல. அது 3 இருந்துச்சுன்னா பஸ் ஸ்டாண்டு டெவலப் ஆகும்ண்ணே. எல்லா கடையும் எல்லா பஸ்ஸும் உள்ள வந்துச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் டெவலப் ஆகத்தான் செய்யும். அது இப்போக்குள்ள நடக்காது போல. உங்க கதை அப்புறம் வந்து பேசுங்க, டைம் ஆச்சு, வண்டி